Hi guys, very good morning. I hope you're all doing well. So this is Jagan from Seven Sense Trading. நம்ம இந்த யூடியூப் சேனலில் என்ன பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கிற கரன்சி பேர்ஸ்லாம் ப்ரீ மார்க்கெட்டவே அனலைஸ் பண்ணி எங்கே பை அண்ட் செல் போகலாம் அப்படின்றத என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து நான் என்ன பார்க்குறேன் அப்படின்றத இந்த யூடியூப் சேனலில் வந்து நான் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன். ஓகேங்களா, நான் வந்து ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் ட்ரேடர் கிடையாது. நான் சொல்கிறத பேஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் பை அண்ட் செல் என்ட்ரு ஆகிறத ஃபுல் அண்ட் ஃபுல் அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும், அதை லேர்ன் பண்ணி அது அந்த ஸ்ட்ராட்டஜி ரூல்ஸ் என்ன சொல்லுதோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுதான் வந்து பெஸ்ட்டு. ஓகேங்களா, அதான் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்ஸை வந்து கவுண்ட் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா, சரி ஓகே. நம்மளோட எஸ்எம்சி ரெக்கார்டிங் கோர்ஸ் அண்ட் லைவ் கிளாஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ பை பண்ணணும் விருப்பம் இருந்தால் என்னோட பர்சனல் டெலிகிராம் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணிவிட்டு என்னை வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி அது ஒர்க் ஆகலை அப்படின்னா டெலிகிராமில் போயிட்டு கான்டாக்ட் ஜெகன் ஸ்பேஸ் இல்லாமல் கான்டாக்ட் ஜெகன் சர்ச் பண்ணிங்கனாலே என்னோட வரும். ஓகேங்களா, அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு என்கிட்ட வந்து பேசிக்கலாம். ஸோ கோல்டு வந்து என்ன பண்ணியிருக்கான்னா இந்த ஆல் டைம் ஐயை கட் பண்ணி மேலே வந்து போயிட்டான். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் மூமெண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, 3 டிமாண்ட் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இப்போ கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஐ வச்சுட்டே போயிட்டே இருக்கான். ஓகேங்களா, ஸோ அதனால் நம்ம டெய்லி டைம் ஃப்ரேமுக்கு நம்ம போயிடலாம் பேசாமல். ஓகேங்களா, ஸோ டெய்லி டைம் ஃப்ரேமில் மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கான், மேலே ஹையை தூக்கியிருக்கான். ஸோ இது ஒன்று, இங்கே ஒரு டிமாண்டு, இங்கே ஒரு டிமாண்டு. ஸோ டெய்லி டைம் ஃப்ரேம் பையில் இருக்குது. ஸோ நம்ம 4 ஹவர் வந்துட்டு இந்த டிமாண்ட் இங்கே இருக்கக்கூடிய டிமாண்டும் இதுவும் நமக்கு நெக்ஸ்ட்டு பைக்கு வந்து சான்சஸ் வந்து இருக்குது. இந்த டிமாண்டை நான் எதுக்கு எடுத்தேன் அப்படின்னா மார்க்கெட் என்ன பண்ணால் இங்கே சோர்ச் நான் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இது வந்து ஆக்சுவலாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி ஹண்ட் பண்ணிவிட்டு அப்புறமா இவ்வளோ தூரம் வந்திருக்கான். வந்துட்டு நமக்கு இந்த ஹையை பிரேக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டிசிஷன் வந்து எடுத்திருக்கான். ஓகேங்களா, இந்த இடம் மார்க்கெட் வந்து என்ன பண்ணியிருக்கான், இந்த டிசிஷன் வந்து எடுத்திருக்கான். டிசிஷன் எடுத்து தான் மார்க்கெட் மேலே வந்து போயிருக்கான். அப்போது இங்கே ஒரு டீலிங் வந்து நடந்திருக்கு. ஓகேங்களா, ஸோ இந்த டிமாண்ட் ஒர்க் ஆகிறதுக்கு ஹைலி சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு டிமாண்ட் இருக்குது. ஓகேங்களா, இந்த டிமாண்ட் ஒர்க் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒரு டிமாண்ட் இருக்குது, இதுவும் ஒர்க் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இது வந்து எக்ஸ்ட்ரீம், இது ரெண்டுமே வந்து டிசிஷனல். ஸோ டிசிஷனலாக இன்ட்ராடே பண்ணணும், எக்ஸ்ட்ரீமில் ஹோல்டு பண்ணணும். இதுதான் வந்து மெத்தட், இப்படி தான் வந்து பண்ணணும். ஓகேங்களா, நம்ம ஸ்டூடெண்ட்டுக்காக தான் வந்து சொல்லியிருக்கோம். ஓகே, இதுதான் வந்து நெக்ஸ்ட் மூவ். இந்த லோவை வந்து ஹண்ட் பண்ணிவிட்டு இந்த டிமாண்ட் வந்து வந்திருக்கு. ஸோ இது ஹைலி வேலிட், தென் இதுவும் ஹைலி வேலிடு. இதில் கன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா பை வந்து போகிறதுனா போய்க்கலாம். ஓகேங்களா, இதுவும் வேலிடு தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி ஓகே, இன்றைக்கி நான் என்ன பண்ணேன் கோல்டில் அப்படின்றத வந்து பார்த்துடலாம். ஸோ ஃப்ரைடே, ஓகேங்களா, ஃப்ரைடே நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ மார்க்கெட் வந்து ஆல் டைம் ஹைக்கு வந்து போயிட்டான். அப்போது ஆல் டைம் ஹைக்கு போனவன் இதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இதெல்லாம் டிஸ்கார்டில் கொடுத்த மார்க்கிங்ஸ். ஸோ ஆல் டைம் ஹைக்கு போனவன் நமக்கு ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிறது கீழே வரணும்ல, அதானே வந்து மார்க்கெட்டோட சென்டிமெண்ட். ஸோ அப்போ இந்த ரீட்ரேஸ்மெண்ட் அப்படின்றது 4 ஹவர்னுடைய லோ டைம் ஃப்ரேம் 15 மினிட்ஸில் சோர்ஸ் கொடுத்தா நம்ம செல் போகலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி நான் என்ன, அதாவது ஃப்ரைடே வந்து நான் என்ன பண்ணேன், அப்டேட் வந்து கொடுத்துருந்தேன். ஸோ இது வந்து பிஓஎஸ், இது வந்து நமக்கு சோர்ஸ். ஸோ நமக்கு லிக்விடிட்டி க்ரியேட் ஆகிடுச்சு. நமக்கு இந்த இடத்துல லிக்விடிட்டிலாம் இருக்குது. ஸோ இந்த இடத்துல லிக்விடிட்டி இருக்குது. அப்போது நமக்கு சப்ளை வந்து இதில் நமக்கு சான்சஸ் வந்து இருக்குது அப்படின்ட்டு டிஸ்கார்டில் இந்த டிமாண்டில் இந்த சப்ளையில் செல் வந்து கொடுத்துருந்தேன். ஓகேங்களா, ஸோ இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மூமெண்ட்டே ஒரு ஏஷியனில் நடந்த மூமெண்ட். ஓகேங்களா, இது ஒரு ஏஷியனில் நடந்த மூமெண்ட் அப்படின்றனால கண்டிப்பாக இந்த டிமாண்ட் ஃபெயில் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் இருந்தாலும் இது வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரக்சர் பிரேக்காக இருக்குது. இருந்தாலும் நம்ம மிஸ் பண்ணக்கூடாதுன்ட்டு நான் என்ன பண்ணிட்டேன், இந்த இடத்துல வித் கன்ஃபர்மேஷன் இருந்தால் செல் போகலாம் அப்படின்ட்டு வந்து சிம்பிள் வந்து போட்டேன். கன்ஃபர்மேஷன் பார்த்துக்குங்க அப்படின்ட்டு. ஸோ மார்க்கெட் வந்து 15 மினிட்ஸ் வந்தான். 5 மினிட்ஸில் ரீஃபண்ட்மெண்ட் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ
ரீஃபைன்மெண்ட்டை ஸ்ட்ரெயிட்டாக பிரேக் பண்ணிட்டான். ஓகேங்களா? ஸோ நமக்கு 15 மினிட்ஸ் சப்ளை இந்த இடம் இருக்குது. நமக்கு லோ பிரேக் ஆகணும்னா கண்டிப்பாக எங்கே பிரேக் ஆகணும்னு பார்த்தீங்கன்னா, இது பிரேக் ஆனதா நம்ம செல்லே வந்து போவோம். ஸோ இங்கே வந்து மினி அந்த மினி மினி சோச் இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஓகேங்களா? மைக்ரோ சோச் அந்த மாதிரிலாம். அதெல்லாம் இதெல்லாம் அப்படிலாம் பார்க்கக்கூடாது. ஸோ இந்த லோவில் தான் பார்க்கணும். நமக்கு இங்கே தான் வந்து பிரேக் ஆகணும். இல்லைனா இந்த ரீஃபைன்மெண்ட்டை எடுத்துச்சுன்னா நமக்கு இங்கே பிரேக் ஆனால் போதும் இந்த லோ. ஆனால் நமக்கு எங்கேயுமே பிரேக் ஆகலை. சப்ளை வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஸோ நம்ம இந்த இடத்துல எஸ்கேப் வந்து பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போது இந்த இடம்ன்றது மேனிப்புலேட். இந்த ஹையை எடுத்தது மேனிப்புலேட். ஓகேங்களா? ஸோ இந்த ஹையை எடுத்து அப்புறம் என்ன பண்ணியிருக்கான், லோவை எடுத்திருக்கான். ஓகேங்களா? ஸோ ஏசியன் ஹை அண்ட் லோ வந்து ஹண்ட் ஆயிடுச்சு. ஸோ நமக்கு ஹை வந்து இந்த இடத்துல சப்ளை வந்து மார்க் பண்ணோம்ல, அந்த சப்ளைக்கு ஆப்போசிட்டாக மார்க்கெட் வந்து மேலே வந்து போயிருச்சு. அது யார் போயிருக்கான்னா, லண்டன் வந்து தூக்கிட்டு போயிருக்கான். மறுபடியும் மார்க்கெட்டை கீழே ஆப்ரேட் பண்ணி யார் கீழே கொண்டு வந்திருக்கான்னா, நியூயார்க் வந்து கீழே கொண்டு வந்திருக்கான். ஸோ அந்த ஏசியனோட ஓவரால் லிக்விடிட்டி ஹண்ட்டு. ஓகேங்களா? ஸோ ஏசியன் வந்து ஹண்ட். சரிங்களா? இப்போ என்ன பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 15 மினிட்ஸில் நமக்கு ஒரு சப்ளை வந்து இது வந்து சோச். இது வந்து சோச். ஓகேங்களா? அப்போது இந்த இடம் இந்த சோச் நடந்தது. மார்க்கெட் மேலே ஹண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் கீழே சோச் வந்து பண்ணிட்டான். ஓகேங்களா? இப்போது இந்த சப்ளை வேலிட். அதுக்கு கீழே தான் சப்ளை இருக்கா பார்க்கலாம். எங்கேயுமே சப்ளை இல்லை. ஸோ இங்கெல்லாம் போய் சப்ளை போடக்கூடாது. இதெல்லாம் சப்ளை போடக்கூடாது. இதெல்லாம் வேஸ்ட். இதெல்லாம் யூஸ் ஆகாது. ஸோ எங்கேயுமே சப்ளை இல்லை. அப்போது இது ஒன்று. ஸோ இது வந்து நமக்கு லிக்விடிட்டி. ஸோ லிக்விடிட்டின்றதை விட இன்டியூஸ்மெண்ட். ஓகேங்களா? ஸோ நமக்கு இன்டியூஸ்மெண்ட் இருக்குது. நியூயார்க்கில் லண்டனில் வந்து மேலே ஹண்ட் பண்ணிவிட்டு நியூயார்க்கில் கீழே க்ளோஸ் பண்ணியிருக்கான். ஸோ நல்லா மார்க்கெட் வந்து இண்டிகேட் வந்து பண்ணியிருக்கான். அப்போ நமக்கு இந்த சப்ளை ஒர்க் ஆகிறதுக்கு ஹைலி சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த சப்ளையில் 5 மினிட் ரீஃபைன்மெண்ட். ஸோ இந்த சப்ளையில் எப்படி ட்ரேட் பண்ணணும்னா, இது வந்து ஒரு கவுண்டர். ஓகேங்களா? ஒரு கவுண்டர். ட்ரெண்டுக்கு எகென்ஸ்டாக நம்ம வந்து ட்ரேட் பண்ணுறோம். அப்படின்றப்போ முடிஞ்ச வரைக்கும் நம்ம வெளியே வந்துடணும். ஸோ இப்போ நீங்கள் இதில் என்ட்ரு ஆகுறீங்கன்னா, நீங்கள் பிரேக் ஈவன் பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு பெரிய ப்ராஃபிட் வேணும் அப்படின்னா, பிரேக் ஈவன் பண்ணி விட்டுட்டு இந்த கீழே இருக்கக்கூடிய இந்த 4 ஹவர் டிமாண்டுக்கு வரலும் நீங்கள் ஹோல்டு பண்ணலாம். ஏன்னா இன்கேஸ் உங்களுக்கு தப்பாக போனாலும் பிரேக் ஈவன் தான் ஹிட் ஆகும். உங்களுக்கு லாஸ் ஆகாது. நோ லாஸ் நோ ப்ராஃபிட் தான் ஆகும். ஹோல்டு பண்ணுறீங்கன்னா இந்த டிமாண்ட் வரைக்கும் ஹோல்டு பண்ணலாம். டிமாண்ட் வரைக்கும்ன்றதை விட இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வரைக்கும் ஹோல்டு பண்ணுங்கள். ஓகேங்களா? அப்படி எனக்கு வேண்டாம், நான் வந்து கிடைச்ச ப்ராஃபிட்டை வச்சுட்டு நான் கரெக்டாக என்னோட டார்கெட் ப்ராஃபிட் வந்துச்சுன்னா நான் வெளியே வந்துடுவேன் அப்படின்னா அதுவே பெட்டர். ஓகேங்களா? இந்த லோ இதில் வெளியே வர்றதே பெட்டர். ஓகேங்களா? உங்கள் டார்கெட் ப்ராஃபிட் வந்து இந்த டிமாண்ட் இந்த 15 மினிட்ஸோட இந்த டிமாண்டுக்கு மேலே இருந்தால் பெட்டர். ஏன்னா இங்கேருந்து ஒரு ஹியூஜ் மூவ் வந்து போயிருக்கு. அப்போது இதுலேயும் பவர் இருக்கும். இன்கேஸ் திடீர்னு கோணமான லாபம் நடக்கலாம் மார்க்கெட்டில், இப்படியும் கூட போகலாம். ஓகேங்களா? அதனால இப்போ நீங்கள் செல் பண்ணுறீங்கன்னா இந்த டிமாண்டுக்கு மேலே எங்கே டிபி வச்சாலும் ஓகே. அப்படி நான் ஹோல்டு பண்ணுற பிரேக் ஈவன் ஹிட் ஆனால் எனக்கு பிரச்சனை இல்லை, ப்ராஃபிட் வந்தால் பெரிய ப்ராஃபிட்டாக வரும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இங்கே வரைக்கும் நீங்கள் இந்த டிமாண்ட் வரைக்கும் ஹோல்டு பண்ணலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இதாங்க இப்போ கோல்டில் வந்து நெக்ஸ்ட் மூமெண்ட் இதுதான். ஓகேங்களா? ஸோ இங்கேருந்து கன்ஃபர்மேஷன் வித் கன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக வேணும். கன்ஃபர்மேஷன் பார்த்து எஸ்எம்சி நல்லா பார்த்துக்கிட்டு அதோட க்ரைட்டீரியாஸ் வச்சு நீங்கள் என்ட்ரி போகிறீங்கன்னா பெட்டர். ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ அதோட முடியுது. இந்த யூடியூப் சேனல்லேருந்து உங்களுக்குன்னு ஏதாவது ஒரு லேர்னிங் கிடைக்குது அப்படின்னா திஸ் வீடியோ இஸ் ஒர்த் இட் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் வந்து பண்ணிடுங்க. ஸோ யாருக்கெல்லாம் பிடிக்குதுன்னு நான் பார்த்துக்கிறேன். ஸோ அது இல்லாமல் ட்ரேட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.